அது ஒரு சிறிய மருத்துவமனை வளாகமாக இருந்தது. அங்கே ஸ்கேன் செய்யும் பகுதி பின்புறம் இருந்தது. ரகசியமான பேச்சு சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. ரூ. 2000 கொடுத்தா போதுமா? இல்லை இல்லை, உன் காசை நீயே வச்சுக்க தம்பி. எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. விலைவாசி எல்லாம் ஏறி கிடக்கு. இப்போ போய் இதை கொடுத்தா ரூ. 5000 எல்லாம் நீ தரமாட்ட. நீ கிளம்பு முதல்ல. இடத்தை காலி செய் என்று சொல்லி கொண்டிருந்தான் ஒரு நடுத்தர வயதில் உள்ளவன். 5000 எல்லாம் முடியாது. சரி, இந்த 3000 வச்சுக்க என்று அவன் சொல்லி அந்த பணத்தை எடுத்து அவன் கையில் திணித்தான் பிரபாகரன். இல்ல, முடியாது, நீ 4000 கொடு என்று கராராக கூற, மேலும் ஒரு 500 அவன் கையில் திணித்து, இதுக்கு மேலே என்கிட்ட காசு இல்லை, இப்போ அது சொல்லு சாமி, என் பொஞ்சாதிக்கு ஸ்கேன் பண்ணீங்க இல்லை, அதில் இருப்பது ஆனா இல்லை இதுவும் பொட்ட பிள்ளையா என்று கடுப்புடன் வினவினான் பிரபாகரன். இந்த முறை கூட உன் பொண்டாட்டி வயிற்றில் இருக்கும் சிசு பொண்ணுதான். உன் பொண்டாட்டிக்கு ஆண் பிள்ளைக்கு ராசியே இல்லை போல என்று சொல்ல அவனுக்கு கோபம் தலைக்கேறியது. அந்த ஸ்கேன் செய்பவனிடம் எதுவும் சொல்ல முடியாமல் பல்லை கடித்து கொண்டு அமைதியாக வெளியே வந்தான் பிரபாகரன். இதுவும் பொண்ணா போச்சே. இதே மாதிரி தான் அவள் வயிற்றில் வளர்ந்த கரு பொண்ணு என்று தெரிஞ்சு இந்த 2 வருஷத்தில் 2 கருவை கலைச்சி காசு செலவானது தான் மிச்சம். இப்போ 3வது உருவாகி இருப்பதையும் கலைச்சாகணும். அதுக்கு வேற தண்ட செலவு பண்ணணும். இதுவே ஆண் வாரிசா இருந்திருந்தால் நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன். இதில் நான் அவளை உருகி உருகி காதலிச்சு வேற கல்யாணம் கட்டிக்கிட்டேன் என்று மனதில் நினைத்து சலித்து கொண்டான் பிரபாகரன். பிறகு ரம்யா இருக்கும் இடத்திற்கு விரைந்து சென்றான் பிரபா. என்னங்க, ஸ்கேன் ரிப்போர்ட் வாங்கவா இவ்வளோ நேரம் உங்களுக்கு என்றாள் ரம்யா. இல்லை ரம்யா, அவங்க தான் லேட் பண்ணிட்டாங்க. என்ன டயர்டாக இருக்கா உனக்கு? ஆமாப்பா, ரொம்ப. சரி வா, போய் டாக்டரை பார்க்கலாம். எனக்கு பயமாக இருக்குது பிரபா. ஏண்டி பயம்? இல்லை, இந்த முறையும் பாப்பா அபாட் ஆகிடுச்சு என்றால் என்ன பண்ணுறது என்று சொல்லும்போதே அவளின் கண்கள் குளமாகியது. இந்த முறையும் அது கலைஞ்சு தான் போக போகுது என்று நினைத்த பிரபாகரன் ரம்யாவிடம், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ இப்போ வரப்போறியா இல்லையா என்று கத்தினான் பிரபா. நான் ஒன்றும் அழலடா, வா போகலாம் என்று சொல்லி உள்ளே போனாள் ரம்யா. டாக்டரிடம் சென்று ஸ்கேன் ரிப்போர்ட்டை காட்ட, ரம்யா, நீ ரொம்ப வீக்காக இருக்க, அதனால் உனக்குள் இருக்கும் குழந்தையே ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், புரியுதா? உன் குழந்தை உள்ள ஆரோக்கியமாக தான் இருக்குது என்று டாக்டர் சொல்ல, ரொம்ப நன்றி டாக்டர் என்று சொல்லி கரம் குப்பினாள் ரம்யா. எங்களுக்கு கல்யாணமாகி 2 வருடம் ஆகப்போகுது டாக்டர். இதில் 2 வாட்டி நான் கர்ப்பமாக இருந்தேன். ஆனால் என் விதி கன்ஃபார்ம் ஆனது தெரிஞ்ச 1 வாரத்திலேயே என் கரு கலைந்து போயிடும். ரொம்ப வேதனையாக இருக்கும் டாக்டர். இது நினைத்து நினைத்து எவ்வளவு நாள் நான் அழுதுருக்கேன் டாக்டர். இவர் நான் கஷ்டப்படுவேன் நினச்சி எனக்கு துணை இருந்து எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பார். ஆனால் இவருக்கும் உள்ளுக்குள்ள குழந்தை ஆசை இருக்கத்தானே செய்யும் டாக்டர். இவர் ஆசையை நான் நிறைவேற்றி விட்டால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த குழந்தையை பெற்று இவர்கிட்ட தரணும், அப்போதான் எனக்கு நிம்மதி டாக்டர் என்று கண்ணீர் மல்க பேசினாள் ரம்யா. சரி ரம்யா, விடுங்க, நீங்கள் ரொம்ப எமோஷ்னல் ஆகாதீங்க, எல்லாம் நல்லதாக நடக்கும், நீங்கள் மட்டும் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க என்று டாக்டர் சொல்ல, ரம்யாவும் சரி என்று சொல்லி வெளியே போய் அமர்ந்து கொண்டாள். ரம்யா வெளியே சென்றதை உறுதிப்படுத்தி கொண்டு, டாக்டர், இந்த முறையும் அவள் வயிற்றில் வளர்கிறது பெண் குழந்தையாமே, அதனால் ரம்யாவுக்கு கருக்கலைப்பு மருந்தை சேர்த்து கொடுத்து விடுங்கள் என்று சொன்னான் பிரபாகரன். தர முடியாது என்று அந்த டாக்டர் மறுத்தார். என்ன டாக்டர், நீங்களே இப்படி சொல்கிறீங்க? நான் காசை கொஞ்சம் கூட போட்டு தரேன் என்று பதறிப்போய் சொன்னான் பிரபா. இந்த முறையும் உன் பொண்டாட்டியின் கருவை மாத்திரை கொடுத்து கலைத்தால் அது அவள் உயிருக்கே ஆபத்து. என்னால் இதை செய்ய முடியாது என்று முடிவாக சொல்லிவிட்டார் டாக்டர். என்ன டாக்டர், இப்போ மட்டும் நல்லவங்க மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க? என்கிட்ட பணம் வாங்கிட்டு தானே மருந்தை கொடுத்தீங்க. இப்போவும் பணத்தை தரேன், அந்த குழந்தையை கலைத்து விடுங்க. வாயை அடக்கி பேசு. நான் ஒன்றும் உன் பணத்துக்காக அந்த சிசுவை கலைக்க மருந்து கொடுக்கல. உன்ன மாதிரி ஒருத்தனுக்கு மகளா பிறந்து தினம் தினம் அந்த பிள்ளைகள் சித்திரவதை அனுபவிக்க வேண்டாம் என்று நினைத்துதான் நான் குழந்தையை அபார்ட் பண்ண சம்மதம் சொன்னேன். நீ கொடுத்த பணம் எல்லாம் அனாதை இல்லத்தில் உள்ள ஒரு பெண் குழந்தை படிப்பு செலவுக்கு தான் போச்சு. அதை ஞாபகத்தில் வைத்துக்கொள் என்று கோபமாக சொன்னார் அந்த டாக்டர். என் பொண்டாட்டி வயிற்றில் இருக்கும் பெண் சிசுவை கலைச்சி விடுங்கன்னு சொன்னால் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க. ரம்யா பிள்ளைக்காக கஷ்டப்பட்டு குழந்தைக்காக ஏங்குவது கூட உன் கண்ணுக்கு தெரியலையா? இதில் நீ அவளை காதலித்து வேற திருமணம் செஞ்சிருக்கியாம். என்ன மனுஷன் நீ? பரவாயில்லை டாக்டர், நான் மனுஷன் இல்லைதான், விட்டுடுங்க. எனக்கு என் ஆண் குழந்தை தான் முக்கியம். என்னால் ரம்யாவின் குழந்தையை கலைக்க முடியாது. நீ இல்லை என்றால் என்ன? நான் அவளை வேற டாக்டர்கிட்ட போய் அந்த குழந்தையை கலைச்சிப்பேன் என்று சொல்லி பிரபாகரன் திரும்ப அங்கே ரம்யா நின்று கொண்டிருந்தாள். ரம்யா, நீ எப்போ வந்த? முகமெல்லாம் வேர்த்து விறுவிறுக்க சொன்னான் பிரபாகரன். என் பெயரை சொல்லாதே. அதில்லடி என்று சொல்லி அவளிடம் நெருங்கினான் பிரபா. கிட்ட வராதே, என் கிட்ட வந்துராதே என்று கத்தினாள் ரம்யா. அது நான். போதும், நிறுத்து. எப்படிடா உனக்கு உன்னுடைய குழந்தையவே கொல்ல மனசு வரும்? வயிற்றில் இருந்த குழந்தை உனக்கு என்னடா பாவம் பண்ணுச்சு? என் குழந்தை எதுக்கடா கொன்ன? அது பெண் என்ற ஒரே காரணத்துக்காக கொலை பண்ண நினச்சிருக்கியே, நீ எல்லாம் எதுக்கடா உயிர் வாழ்ந்துட்டு இருக்க? பாவி, செத்து விடு, செத்துப்போ என்று சொல்லி அழுதாள் ரம்யா. என்னடி ஓவரா பேசிகிட்டு இருக்க? உன்னை போய் நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டனே, உன் மேலே ஆசைப்பட்ட என் மனசை சொல்லணும் என்று தலையில் அடித்து கொண்டு கதறினாள் ரம்யா. இப்போ இந்த பொட்ட குழந்தைய கலைக்க போறியா இல்லையா என்று சொன்னவனை காளி தேவியாக மாறி பார்த்தாள் ரம்யா.
எப்போதும் காதல் பார்வை பார்க்கும் மனைவி இன்று அவள் அப்படி ருத்ரதேவியாக பார்க்க நடுநடுங்கிதான் போய்விட்டான் பிரபாகரன். அவனுடைய சட்டையை பிடித்து 4 அறை அறைந்தாள் ரம்யா. ஏண்டா, உன்னை பெத்து போட்டு உன்னை ஆளாக்க ஒரு பொண்ணு வேணும், உன்னை சீராட்டி பாராட்டி வளர்க்க ஒரு பொண்ணு வேணும், கண்டவன் வீட்டு பொண்ணை சைட் அடிக்க ஒரு பொண்ணு வேணும், உனக்கு காதலிக்க ஒரு பொண்ணு வேணும், உன்னை கல்யாணம் பண்ணி உன் கொடுமையெல்லாம் தாங்கிக்கிட்டு உன் கூட குடும்பம் நடத்த ஒரு பொண்ணு வேணும், நீ எப்போ எல்லாம் கூப்பிடுறியோ அப்போ எல்லாம் உன் பொண்டாட்டி என்ற உரிமையில் உன் உடல் தேவையை தீர்த்துக்க ஒரு பொண்ணு வேணும். இது எல்லாத்துக்கும் உனக்கு இந்த கேடுகெட்ட சமூகத்துக்கும் பெண்கள் தேவை. ஆனால் உனக்கு ஒரு பொண்ணு பிறந்தால் அதை ஏற்றுக்கிட்டு வளர்க்க உனக்கு கசக்குதா? எனக்கு கல்யாணமான இந்த 2 வருஷத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? மற்றவங்க கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் அப்படியே ஊசி முனையில் நிற்கிற மாதிரி இருக்கும். என்னை இவ்வளோ நாளாக உனக்கு குழந்தை இல்லையா அப்படின்னு கேட்டு என்னை எல்லாரும் ஒரு பார்வை பார்ப்பாங்க பாரு. அப்போவே தோணும், ஐயோ இதுக்கு பதிலாக செத்து போயிடலாம்னு. அதெல்லாம் மரண வேதனை. அப்படி இல்லாட்டியும் கூட, இல்லைங்க எனக்கு 2 குழந்தை கலைஞ்சி போச்சுன்னு சொன்னால் அதுக்கு வேற எவ்வளவு வசைப்பாடுவார்கள் என்று உனக்கு தெரியுமா? உனக்கு இந்த குறையோ இல்லை அந்த குறையோ, நீ என்னெல்லாம் பாவம் பண்ணிட்டியோ அதனால தான் இப்படியெல்லாம் உனக்கு நடக்குது போல. இன்னும் எவ்வளவோ வசவு பேச்சுகள் எல்லாம் கேட்க வேண்டியதாக இருக்கும் தெரியுமா? உனக்கு எப்படி தெரியும்? நீ தான் ஆம்பளையாச்சே. என் குழந்தை செத்து போனதுக்கு காரணம் நீ மட்டும்தான். அதுக்கு காரணம் நீதான் என்பதே எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. இது தெரியாமல் இவ்வளவு நாளாக கேணச்சி மாதிரி உன்கிட்டயே அழுது புலம்பி உனக்கு பொண்டாட்டியாகவே இருந்திருக்கேன் பாரு. அதை நினைக்கும் போது என் உடம்பு எல்லாம் கூசுது, என் வயிறு பற்றி எரியுது. இதுக்கு மேலே நான் உனக்கு பொண்டாட்டியாக இருந்தால் நான் ஒரு பொண்ணே கிடையாது. இனி எனக்கு என் வயிற்றில் இருக்கும் பொண்ணு போதும். இனிமேல் நான் உனக்கு பொண்டாட்டியும் கிடையாது, நீ எனக்கு புருஷனும் கிடையாது. என் பொண்ணை நான் ஒத்தையாக வளர்த்து பொக்கிஷமாக பார்த்துக்க எனக்கு தெரியும். இனி நீ என் கண்ணு முன்னாடி வந்து விடாதே என்று சொல்லி பிரபாகரனை தள்ளிவிட்டு போனாள் ரம்யா. அவன் அப்படியே ஜடம் போல நின்றான் பிரபாகரன். 2 அடி முன்னே போன ரம்யா மீண்டும் திரும்ப வந்து, நீ பண்ணதுக்கெல்லாம் நான் எதுக்கு உனக்கு இப்போ தண்டனை கொடுக்காமல் போகிறேன் தெரியுமா? உன் மேலே புருஷன் பாவப்பட்டு எல்லாம் கிடையாது என்று சொல்லிய ரம்யா அவள் வயிற்றில் கை வைத்து, என் வயிற்றில் வளரும் என் பொண்ணை நான் நல்லபடியாக வளர்த்து அவளை உன் மூஞ்சியில் காரி துப்ப வைப்பேன். உனக்கான தண்டனையை என் மகள்தான் கொடுப்பாள் என்று சொல்லிவிட்டு பிரபாகரனை திரும்பி பார்க்காமல் அவளுடைய மகளின் வாழ்க்கையை நோக்கி வீர நடை போட்டாள் ரம்யா. இந்த சம்பவம் இப்போ அதிகமாக நடப்பது இல்லை என்றாலும் ஆங்காங்கே இன்னும் நடக்கத்தான் செய்கிறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.